பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்டார். அதை எல்லாத்தையும் ராஜா கொடுத்தார். இன்றைக்கி நாமளும் சில காரியங்களுக்கு ஆசைப்படுறோம். உங்கள் ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. சிலருடைய ஆசை சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் சரி, உடனே நான் இருக்கிறதோட சாகிறதுக்கு ஆசைப்படுறோம். எனக்கு அன்பார்களே, ஒரு நாள் அப்படி ஆசைப்படாதீங்க. எனக்கு அன்பார்களே, மனித வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத யாரும் கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. நாம எனக்கு தான் பெரிய பிரச்சனைமோ, இன்னொருத்தரை போய் பாருங்கள், அதை விட பெரிய பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம பிரச்சனை சின்னதாக போயிடும். தயவு செய்து உடனே ஆத்திரப்பட்டு வார்த்தையை சொல்லிடாதீங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாக்கில் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன புறப்படணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்படும். நியாயமான ஆசைகளை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். எந்த மனுஷனுக்கும் ஆசை இல்லாமல் இல்லை. பவுலோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் யார்? தேமா. 2 தீமோத்தேயு 4:10 பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துச்சான், உலகத்தின் மேல் ஆசை. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 16:21 பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல் படியில் கிடந்த லாசருக்கு என்ன ஆசை தெரியுமா? அவனுடைய மேஜையிலிருந்து சிந்துகிற துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அதே போல எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சபிக்கும் போது கூட ஒரு ஆசையை மனுஷனுக்கு சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அவர் ஸ்திரியை நோக்கி கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இன்னைக்கு அநேக புருஷன் 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 தான் ஆண்டவரை கூட விட்டுறாங்க. ஏன்னா சில நேரத்தில் புருஷன் 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 நினச்சி கடைசியில் என்ன ஆகி போகிறாங்க? தெய்வத்தை கூட மறந்துடுறாங்க. ஏன்னா இது புருஷனை ஆசையை பற்றி இருக்கணும். நம்ம ஆசீர்வாதமான வார்த்தை நினச்சிடக்கூடாது. தேவன் சபிக்கும் போது சொன்ன வார்த்தை. ஏன்னா இப்படி தான் ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா இது வாங்க போனார், ஸ்வீட் வாங்க போனார். அம்மா அனுப்புனாங்க. அங்கே போன நேரத்தில் ஒரு குழந்தை அழுதுச்சு. இவங்க ஃபோனில் 2 பேருக்கும் ஜோடி கார்டு. அதில் கூட்டு கேட்டாங்க, என்ன ஸ்வீட் கடை போயாச்சா? போயாச்சா? அங்கே என்ன குழந்தை அழுகுது? நான் கடைக்கு தானே போச்சேனே, எந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னா? அவன் பார்த்தான், தொல்லையாக இருக்கேன்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டான். உடனே வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீ உண்மையாக இருந்தால் எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற? வீட்டுக்குள்ளே பிரச்சனை. இதே மாதிரி அப்படி மாற்றி எடுத்துக்கோங்க. மனைவி மனைவி மனைவி. எனக்கு அன்பாலே, எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாது? தேவையற்ற ஆசைகள் இருக்குது, நமக்கு வேண்டாத ஆசைகள் இருக்குது. யாத்திரையாகமம் 15:9 வாசிக்க கேட்போம். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். இப்படி மற்றவன்ட்ட பழி வாங்குற ஆசை நமக்கு வரக்கூடாது. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நல்லா தேடி கையில் எடுக்கிறீங்களா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்குது. இவ்வளோ நேரம் சாலமோன் கொடுத்தானே, அவனை பற்றி ஒரு காரியத்தை பார்க்கணும். உங்கள் புஸ்தகத்தை திருப்புங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கையில் எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? ஆசை அவன் தான் கடைசியில் என்ன செஞ்சான்? ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி வச்சான். சேபாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் கொடுத்தான் தானே. அவனுடைய ஆசையில் முதல்ல திருப்தி அடைஞ்சிட்டானா? இன்றைக்கி நம்ம பல ஆசைகளை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். முதல்ல மரண ஆசையை படித்தோம். மரணத்துக்கு ஆசைப்படுறத, இது வேண்டாத ஆசை. ஒருத்தர் சாப்பாடு இல்லைன்னா எப்படியாவது வயிற்று என்ன பண்ண ஆசைப்படுறான்.
கீழே விழுகிற துணிக்கையினாலேயாவது வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தால் இயேசுவுக்கு ஆசை இருந்துச்சு. யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும் கரிசோருமா. அது என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றே அவருடைய கடைசி வரைக்கும் ஒருத்தனும் கெட்டு போயிடக்கூடாது. லூக்கா 22:15 வாசிக்கிறோம். இயேசுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? 15-16 2 வசனத்தை சேர்ந்து பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, நான் பாடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட பஸ்காவை புசிக்க ஆசையா இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு ஆசை. ஏன்னா நம்மளோட உட்கார்ந்து சாப்பிடணும். 1 பேதுரு 1:12 தூதர்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? இதெல்லாம் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு நேரம் பார்த்தாக்காத வசனத்தை பத்திரம் கோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. 1 பேதுரு 1:12 வசனத்தை பாருங்க. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். தேவதூதர்களுக்கு ஆசை உண்டு நம்முடைய ஆராதனையை பார்க்கறதுக்கு. அதனால தான் நம்ம பாடுறோம். எல்லாம் எடுத்து வச்சுங்க. பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். தூதர்களோடு ஆராதிப்பே, ஒத்தித பலியிட்டு ஆராதிப்பே, தூதர்களோடு நான் ஆராதிப்பே, ஒத்தித பலியிட்டு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசு ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, ஏந்தி ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து நான் ஆராதிப்பே, ஒரு தோலை ஏந்தி நான் ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவன் இயேசு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆண்டவன் இயேசு ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, அணிந்து கொண்டு நான் ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, அணிந்து கொண்டு நான் ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசு ஆராதிப்பே. ஐயா, எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. வாழ்க்கையில் ஆசை இல்லைன்னு சொல்லவே ஒரு மனுஷனாலையும் முடியாது. இயேசுக்கு ஆசை இருந்துச்சு, உங்களுக்கு ஆசை உண்டு, எனக்கு ஆசை உண்டு. அன்றைக்கு ஆசைப்பட்டதை கேட்டெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி உங்களை ஜெபம் பண்ண சொன்னால் நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா கடைசியில் ஆமேன் போடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆசை மனசில் வச்சுருப்பீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆசைகள் உண்டு. சாலமோன் கொடுத்த ஆளு. சேபாவின் ராஜஸ்ரீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தான்னு எழுதியிருக்கேன். ஆனால் அவன் என்னென்ன ஆசைப்பட்டான் தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. 4ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க போதும். நான் பெரிய வேலைகளை செய்தேன். அடே அப்பா, இவருக்கு என்ன தெரியுமா? பெரிய ஆசை. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன். எனக்காக வீடு கட்டினா பரவாயில்ல. என்ன கட்டினாரா? வீடுகள். ஏன் வீடுகளை கட்டினா தெரியுமா? இந்த பாவத்தினால தான் சாலமோன் கெட்டு குட்டிச்சோரா போனது. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 13ஆம் அதிகாரம்
26 இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே எதனால? வீடுகளை கட்டுனதுனால. வீடு கட்டினா பரவாயில்ல, வீடுகளை என்ன செய்யக்கூடாது. அதே இன்னைக்கு அநேகருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிறவரைக்கு நிம்மதி, வீடுகள் வந்துச்சுன்னா எங்கே நிம்மதி இருக்கும்? நிறைய பேர் குடும்பத்தில் அதுதான் பிரச்சனை. வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, வீடுகளில் இருக்கிறோம். போகட்டும். இங்கே வாசிங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே எதனால? இந்த பெரிய பெரிய வேலையை செஞ்சது, வீடுகளை கட்டினதுனால பாவம் செய்தான். பாவம் செய்தான். ஏன் தெரியுமா? ஒரு வீடு இருந்தா பேசாம பார்வோனுடைய குமாரத்தையே நேசிச்சதோட விட்டுருப்பான். ஆனா அவன் என்ன செய்யல? நேசித்தது அல்லாமல் இங்க வாசி, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததும் இல்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயும் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. ஏன்னா இவனுக்கு அந்த ஆசை வந்து போச்சு. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 35 வசனத்தில் அங்கே தாவீது இவனை கொண்டாந்து என்ன பண்றான் பாருங்க. 1 ராஜாக்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருப்பான். அவனை ஏற்படுத்தினேன் என்றான். ஆனா அந்த தலைவன் போன வழி என்ன தெரியுமா? பெரிய வேலைகளை செய்தார், பெரிய வீடுகளை கட்டினார். அதை 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வீடுகள் எது கட்டினான்னு இங்க வாசிக்க. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அநேக ஸ்திரீகள் மேல ஆசை வச்சான். அவன் லேமுவேலுக்கு எழுதும் போது தாய் சொன்னான், ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காத, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு என்ன செய்யாத, உன் வழியை கொடுத்துடாதேன்னா. அதே சமயத்தில் இன்னொன்று சொன்னான், லேமுவேலே ராஜாக்களுக்கு மதுபானம் தகுதி இல்லைனார். இவர் மதுபானத்தாலையும் சீராட்டினார். எனக்கு அன்பானுடைய சாலமோனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான், வாங்கிட்டு போனான். ஆனால் இவனுக்கு மேலே ஆசை விட்டுருந்துச்சா? ஆசை கடைசி வரைக்கும். சொல்லப்போனால் அவனுக்கு எத்தனை வீடுகள்? 700 + 300 1000 வீடுகள். அதான் இங்கே சொல்கிறார், எனக்காக பெரிய வேலைகளை செய்தேன், அது மட்டுமல்ல எனக்காக வீடுகளை கட்டினேன். பிரசங்கி 2 அதிகாரத்தில் 4 வசனத்தில் வந்து எனக்காக பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். அதனால தான் அங்கே உன்னத பாட்டில் திராட்சை தோட்டத்துக்கு வர்றாரு. திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு, மரங்கள் பயிராகிறதுக்கு நீர் முக்கியம். அந்த நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. நாம பாடுறோம்ல, இரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக பெருப்பினோ, திரண்ட
செல்வாக்குகள் மிக பீருப்பினும் குருத்தை நோக்கி பார்க்க எனக்கு குருத்தை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அத்தமே உரிய பெருமைகள் யாவும் அத்தமே விந்தைக்கு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த அன்பு கீழாய் என்ன காணிக்கை தேடுவே இந்த அன்பு கீழாய் என்ன காணிக்கை தேடுவே இந்த சொந்தனமிகும் இந்த பூவில் படிக்கிறேன் என்னை மோற்றுவோ படைக்கிறேன் சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் உண்மை. திரண்ட ஆஸ்தி இங்க சொல்றாரு, எல்லாத்தையும் செஞ்சேன் யாருக்கு இல்லாத அளவுக்கு ஆடு மாடு திரண்ட ஆஸ்தி எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரிகளையும் மனபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். சம்பாதிச்சாரு. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தனுமாய் இருந்தானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்துச்சு. கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றுக்கு நான் தடை விலக்கவே இல்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. என்ன மகிழ்ச்சி? கொஞ்ச நாளைக்கு தான் மகிழ்ச்சி. என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன் என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, பரலோக ராஜாவுக்கும்னா நம்ம ஒன்றும் கிடையாது. நாம நினைச்சுக்கிறோம் நான் ஞானம் எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் கட்ட பிரயாசம் முயற்சி எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலம். அவளை கடைசியில் சஞ்சலம். சூரியனுக்கு கீழே நான் ஒன்றுமே கிடையாது. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதீனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படிக்கு திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? அதான் செய்ததையே செய்வான். அதான் அவன் செஞ்சதான் இவன் செய்வான். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு உத்தமம், எது உத்தமம்னு. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆமா,
இவ்வளவு சொன்ன சாலமோன் கடைசியில் சொல்றார், என் ஆசையை நான் விட்டுவிடத்தான் வகை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அன்பானுடைய வாழ்க்கையில் ஆசை இருக்கணும், ஆனால் அளவுக்கு மிஞ்சின ஆசை இருந்தக்கூடாது. ஏன்னா திருப்தி அடைஞ்சிட்டா தேன் கூட்ட கூட மிதிக்க சொல்லும். இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? தீனி தீனி தீனி. எது வரைக்கும்? எழுதி வச்சிருக்காரு 11ஆம் அதிகாரத்தில் எண்ணாகம 11:20 பாருங்க. சாப்பிட்டு 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 ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்டு அது உங்கள் மூக்காலேயே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். ஏன்னா கர்த்தருடைய காற்றுக்கு தான் கட்டளையிட்டார். அங்கேருந்து என்ன காடைகளை கொண்டாந்து. காடைகளை எங்கேருந்து கொண்டாந்துச்சு? வேதம் அழகா சொல்லுது, முதலைகளுடைய தலையாத்து. 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனமா? ஆண்டவர் மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. நமக்கு அநேக நேரத்தில் அது தேடி வாசிக்கல. 77ஆம் சங்கீதத்தில் 14 வாசிங்க. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக அனுப்பினீர். 74:14 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா ஒரே ஒரு காற்று, அது எவ்வளவு தூரம்? இந்த பக்கம் நடந்தா ஒரு நாள், அந்த பக்கம் நடந்தா ஒரு நாள். 2-3 தட்ட 2 முழம் உயரத்துக்கா 3 முழம் உயரத்துக்கு எங்கே பார்த்தாலும் காடை எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு வந்து தின்னு 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 கடைசியில் மூக்கால தோட்டி போகிற வரைக்கும். ஏன் ஆசை வனாந்தரத்தில் மண்ணாவிலையாவது விட்டுச்சா? ஆண்டவர் சொன்னார் யாத்ராமம் 16:18 மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. ஆண்டவர் தெரிந்தார், எப்போ தினந்தோறும் உங்களுக்கு என்ன செய்யும்? அப்போ வானத்திலேருந்து விடும். அன்னன்னைக்குள்ளது என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்காது, அது பூச்சியும் துருவும் கெடுக்கும்னார். ஆனால் ஓய்வு நாளைக்கு மட்டும் நீ சேர்த்து வச்சுக்கலான்னார். ஆனால் இஸ்ரேல் மக்களால் அதை விட முடிஞ்சா? ஓடி 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 போய் மன்னாவை சேர்த்தான். கடைசியில் அளந்து பார்த்தா என்ன இருந்துச்சு? ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ஓமர் இருந்துச்சு. அப்போ தான் மிகுதியாக சேர்த்தவனுக்கு, யாத்திராமம் 16:18 மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. ஏன்னா அவர் அளந்து போஷிக்கிறதே. அதை தெரிஞ்ச பிறகுதான் சாலமோன் சொன்னான், நீதிமொழிகள் 30:7-8 நான் 2 மனுபுடத்தில் கேட்பேன், அதை மறக்காம எனக்கு சாகிற வரைக்கும் தரணும். மாயை பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், எனக்கு அடியை என்ன செய்யுங்க? அளந்து போடுங்க. அளந்து போஷியும் தான். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆசை மனிதன் ஆட்டி படைக்குது. சிலருக்கெல்லாம் எப்படி ஆசை தெரியுமா? எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. ஏசாயா 5:8 வாசிக்கிறோம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படிக்கு மற்றவர்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டுகிறவனுக்கு ஐயோ, அவன் வேற யாரும் இருந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் பாருங்கள், நீதிமன்றத்தில் கூட சரி 23:5-23 பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்றும் நீதிமானை அவன் நியாயத்திற்கு விரோதமாய் குற்றவாளி என்று தீர்க்க சொல்லும். ஏன்னா பண ஆசை. மிக அழகாக எழுதியிருக்கா தீமோத்தேயு 3:3 பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் இருக்கார். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை என போதும் என்ற மனம் உங்களுக்கு பண ஆசை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கார். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே என்ன செய்கிறாங்க? உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். 3 ஆசைகள் ஆட்டி படைக்குது. மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் நமக்குள்ள வேண்டிய ஆசை என்ன? இத்தேகத்தை விட்டு இயேசுவோடு இருக்கணும்னு ஆசையா? அவரோட பொற்கதில் நடக்கணும்னு ஆசையா? முற்றிடம் தலை சூட்டப்பட்ட அந்த தலையை பார்க்கணும்னு ஆசையா? ஒரு பொற்கிரீடம் சூட்டி மகிழணும்னு ஆசையா? இல்லை இந்த உலக வாழ்க்கையிலே மரணத்தை பார்த்து ஆசையா? நான் மரணத்திற்கு ஆசையாய் காத்திருக்கேங்கிறீங்களா?
அல்லது ஒருவேளை ஐயா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவனுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமா? சேபாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் கொடுத்தான். இன்றைக்கு உனக்கு எனக்கு என் வாழ்க்கையில் என்ன தேவை, எப்போ தேவை, எந்த அளவு தேவை, நம்மை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் அதுக்கு பெற்றுக்கொண்டு எங்கே போய் சேரணும்? பரமராஜ்யத்துக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் 30 நாளும் கர்த்தர் 30 பேரை எழுப்பணும். எங்கள் சபைக்கு எப்பமா டைம் இருந்தால் வாங்க. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதம் 16,000 வேன் வாடகைக்கு தான் கொடுத்து இன்றைக்கு வரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். சேபாவின் ராஜஸ்திரி எப்படி சாலமோனுடைய மண்டபத்தை போய் பார்த்தாலும் அது மாதிரி வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்க, இல்லாட்டி கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. இப்போ கூட பார்வையற்ற தாய்மார்களுக்காக ஒரு இடத்த கட்டி வரோம். ஒரு நல்ல வசதியோடு கட்டணும்னு எனக்கு ஆசை. ஒரு 700-800 சதுரடியில் ஒரு சதுரடி 2,300 கர்த்தர் அநேகரை எழுப்பி தரணும். நீங்கள் கேட்பீங்க, பிரதர் நாங்கள் எப்படி தூரத்தில் இருக்கோம், இதுக்காக தேடி வர முடியாது. பரவாயில்ல, உங்கள் இடத்துல பாருங்கள், 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கணும்னு சொன்னால் என்கிட்ட தயவுசெய்து கேளுங்க. காசோலையாக அப்படி போடுற பிரதர் நான் கூட கேளுங்க, அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர் தானே, நீங்கள் அதுக்கே அனுப்பலாம். அது வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு கணக்கு வைப்பதற்கான உங்கள் ஆதார் எண்ணும் உங்கள் ஃபேன் எண்ணும் கேட்பேன். அப்போ கொடுத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு ரசீது அதுக்கான கணக்கு வைக்கிறதுக்கு அனுப்புவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளிலே சேபாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் இந்த மண்ணிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, தரிசனம் பெற்ற ஒரு ராஜா கொடுப்பானானா, அவனையும் உண்டாக்கினவர் சாலமோனிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாலமோனில் பெரியவர் யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி என்னென்ன ஆசையோடு உட்கார்ந்துருக்காங்களோ, சுகம் வேணும், பலம் வேணும், ஐயா நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், நல்ல வேலை வேணும், என் பிள்ளைக்கு கல்வி வேணும், என்ன ஆசையோடு உட்கார்ந்துருக்காங்களோ கேட்பதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பீரா. அவருடைய கண்ணீரை துடைப்பீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.